தமிழக அரசியல் களத்தில் இப்போது புயலுக்கு முந்தைய அமைதி நிலவுகிறது. 2026 தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை டெல்லி இப்போதே கணித்துவிட்டது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கப் போகும் வாக்குகளால் எந்த ஒரு திராவிட கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது என்பது உறுதியாகியுள்ளது. இந்த சூழலை பயன்படுத்தி தமிழகத்தில் முதன்முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டிலில் அமர ஒரு மெகா பிளான் தயாராகிவிட்டது. மத்திய உளவுத்துறை அதிகாரிகளின் கணிப்புப்படி தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி சுமார் 100 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கை எட்டப்பட்டால் தமிழகத்தில் ஒரு நிலையான ஊழலற்ற ஆட்சியை வழங்க பாஜக தயாராக உள்ளது. ஒருவேளை மெஜாரிட்டிக்கு சில இடங்கள் குறைந்தால் கூட மாற்று முகாமில் உள்ள தேசப்பற்று மிக்க சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஆட்சி அமைக்கும் வியூகமும் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காகவே அமைச்சரவை பட்டியல் முதன்முறையாக அதிகாரிகள் மாற்றும் வரை அனைத்தும் இப்போதே லிஸ்ட் ரெடி செய்யப்பட்டுவிட்டது. தமிழகத்திற்கு ஏன் இன்னும் முழுநேர ஆளுநர் நியமிக்கப்படவில்லை என்ற கேள்விக்கு இப்போது விடை கிடைத்துள்ளது. தேஜா கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் கனிந்து வரும் நிலையில் அதற்கு தேவையான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் குழப்பங்களுக்கு இடமின்றி ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யவும் டெல்லி மிக கவனமாக காய்களை நகர்த்தி வருகிறது. முழுநேர ஆளுநர் வரும்போது அது தமிழகத்தின் ஒரு புதிய விடியலுக்கான அடையாளமாக இருக்கும் என்பதுதான் டெல்லியின் கணக்கு. திராவிட அரசியலுக்கு மாற்றாக மோடியின் தலைமையிலான வளர்ச்சி அரசியலை தமிழக மக்கள் ஏற்க துவங்கிவிட்டனர். 100 இடங்களை தாண்டி பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது அது தமிழக வரலாற்றிலேயே ஒரு பொற்காலமாக அமையும். டெல்லியின் இந்த அதிரடி வியூகம் பலிக்குமா? தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.